எஸ்டிபிஐ கட்சி சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கீழடி தொல்லியல் ஆய்வை ஏற்க மறுப்பது, NCERT பாடத்திட்டத்தில் புனைவை சேர்த்து வரலாற்றை திரிப்பது, அசாமில் சிறுபான்மையினர் வீடுகளை இடிப்பது உள்ளிட்ட பாஜக அரசின் தமிழர் சிறுபான்மை விரோத நடவடிக்கைகளை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் சென்னை வடக்கு மண்டல தலைவருமான அபுபக்கர் சித்திக் தலைமை வகித்து தலைமை உரையாற்றினார். மத்திய சென்னை மாவட்ட தலைவர் முகமது இஸ்மாயில், வட சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பூட்டோ சாகுல், வட சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் சீனி முகமது மற்றும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். மேலும் கீழடி தொல்லியல் ஆய்வை ஏற்க மறுத்து தமிழர்களின் பண்டைய மேம்பட்ட நகர நாகரிகத்தை மறைக்க முயலும் ஒன்றிய பாஜக அரசின் தமிழர் விரோத நடவடிக்கைகளையும் NCER திட்ட பாடத்திட்டத்தில் முகலாய ஆட்சியாளர்கள் குறித்த வரலாற்றை திரித்து புனைவை வரலாறாக மாற்றும் முயற்சிகளையும், அசாம் மாநிலத்தில் ஏழை மற்றும் சிறுபான்மை மக்களின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடித்து அவர்களை வீடற்றவர்களாக்கும் பாஜக அரசின் முஸ்லிம் வெறுப்பு நடவடிக்கைகளையும் கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியின் சென்னை வடக்கு மண்டலம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில துணைத் தலைவர் அப்துல் ஹமீத், மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி, தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு ஆகியோர் பாஜக அரசின் தமிழர் விரோத சிறுபான்மை விரோத நடவடிக்கைகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி இணைப்பு கண்டன உரை நிகழ்த்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள், பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றது. ஒன்றிய பாஜக அரசு தமிழர்களுடைய கீழடி வரலாறாக இருக்கக்கூடிய கீழடியுடைய நாகரிகத்தை, வைகை நாகரிகத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும். அதை இருட்டடிப்பு செய்யக்கூடாது. அதே போல NCERT பாடத்திட்டத்தின் மூலமாக முஸ்லிம்களுக்கு எதிரான வரலாற்று பிரிவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அசாமிலே முஸ்லிம்களுக்கு எதிராக, சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக அவர்களுடைய வீடுகளை அவர்களை வீடற்றவர்கள் ஆக்கக்கூடிய நிலையை உடனடியாக தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை எஸ்டிபி கட்சி சென்னை வடக்கு மண்டலத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒரு உன்னதமான சுமார் 6ஆம் நூற்றாண்டாக இருக்கு. 6ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவுடைய மிகப்பெரிய உன்னதமான நாகரிகமாக இருக்கக்கூடிய கீழடி நாகரிகத்தை எந்த விதமான இருட்டடிப்பு செய்யாமல் அத்தனை விதமான அறிவியல் ஆய்வுகளையும் சமர்ப்பித்த பிறகு அதை மறுப்பது, அதை மறைப்பது உன்னதமான தமிழக வரலாற்றை மறைப்பதற்கு சமம். அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே 6ஆம் நூற்றாண்டிலே ஒரு வரலாற்றை படைத்திருக்கிறது, வெளிவந்திருக்கின்றது என்பது இந்தியாவிற்கு பெருமை. அந்த காலகட்டத்திலேயே 6ஆம் நூற்றாண்டிலேயே எழுத்துக்களையும் பல்வேறு விதமான நகர நாகரிகத்தையும் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை மறைப்பது ஒன்றிய பாஜக அரசு தமிழர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். உடனடியாக கீழடி நாகரிகத்தை அறிவிக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய சென்னை மாவட்டத்துடைய மாவட்ட தலைவர் இஸ்மாயில் அவர்களும், அதே போல வடசென்னை கிழக்கு மாவட்டத்துடைய தலைவர் கூட்டம் மைதீன் அவர்களும், வடசென்னை மேற்கு மாவட்டத்துடைய தலைவர் அண்ணன் சீனிவாசன் அவர்களும் கலந்து கொண்டு பெருவாரியான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழர் மே 17 இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களும், அதே போல தமிழ் தேசிய மக்கள் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்களும், எஸ்டிபி கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் அப்துல் ஹமீத் அவர்களும் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றுகிறார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றியடையும். நிச்சயமாக ஒன்றிய பாஜக அரசு தமிழர்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக வரலாற்று திருப்புகளை தடுத்து நிறுத்துவோம் என்பதையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. அபுபக்கர் சித்திக், மாநில பொதுச் செயலாளர்.